பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல அருமையான நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாவரும் கவனமாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மனிதனுடைய சில நிலப்பாடுகள், மனிதனுடைய சில காரியங்கள் மனுஷனிலே இரத்தத்தோடு கலந்ததாய் இருதயத்திலே ஒட்டி இருப்பதாய் இருக்கிறது. பாவங்களை மறைக்கிறது. பாவங்களை நாம் செய்துவிட்டு அதை சிலவேளை மனிதர்களுக்கு சொல்லுவார்கள், கடவுளுக்கு சொல்ல மாட்டார்கள். ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார் என்றால், என்னுடைய பாவங்களை மறைக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவருக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறோம். அவருக்கு மறைவானது ஒன்றும் அங்கு இல்லை. அதனாலே அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். மிகவும் விசேஷமாய் தேவனை அறிந்த பிள்ளைகள் பொய் சொல்லக்கூடாது. பொய்யே உங்கள்கிட்ட இல்லையோன்று நீங்கள் கேட்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலை தெரிந்து தெரியாமல் செய்கிற பொய்களை கர்த்தர் மன்னிப்பார். தெரிந்து செய்கிற பொய்களை அது தேவனுக்கு முன்பாக பாவம். தேவனுக்கு நாங்கள் நினைக்கிறோம், தேவனுக்கு நாங்கள் கண்ணை மூடின உடனே கர்த்தருக்கும் தெரியவில்லை என்று. எங்களுக்கு கண்களை மூடின உடனே நாங்கள் எப்படி எண்ணுகிறோம் ஒன்றும் தெரியலையே என்கிற எண்ணம் போல நாம் ஆண்டவரையும் அப்படி நினைக்கிறோம். என்ன, நாங்கள் கண்ணை மூடி எப்படி தெரியாமல் இருக்கிறோம், அப்படி கர்த்தரும் கண்ணு காணாமல் இருப்பாருன்னு நாம் எண்ணுகிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறது. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், ஆண்டவரிடத்திலே போய் வசனத்தை எடுத்து, ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னிங்க என்று ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 2 கிழமையிலே வேறு அதே பிரச்சனை வரைக்கும் அதே பாவத்தை செய்வார்கள். இல்லை, ஒரு மாதம் போக திரும்ப அதே பாவத்தை செய்து திரும்ப போய் என்ன செய்வாங்க, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறதான் 7 தரம் அல்ல, 7 தடவை நாம் மன்னிக்க வேணும் என்று சொல்லுகிறதான். அதே மாதிரி தேவன் அதிலும் அதிகமாக நம்மை நேசிக்கிறவர், மன்னிக்கிறவர். ஆனால் வேத வார்த்தையை நன்கு நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ முடியும் என்பதைத்தான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்று கேட்டால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடையவே மாட்டானா. பாவத்தை செய்து போட்டுங்க, வாய் துரைச்சிட்டு நான் பாவமே செய்ய இல்லை, நான் உத்தமன், நான் இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் என்று பொய் சொல்லி கொண்டிருப்போம் என்றால் அது என்ன செய்கிறதாம், அது நம்மை வாழ விடாதாம். வாழ்வு அடையவே மாட்டானாம். அது அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவனை அவன் என்ன செய்யணும்னா, தன்னுடைய இருதயத்திலே தன்னைத்தான் புகழ்ந்து, தன்னைத்தான் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் சுத்தமாக தான் இருக்கேன்னு தன்னுடைய மனதிலே எண்ணங்களிலே தோன்றுகிறபடி பரிசுத்தமாக இருக்க முயற்சி செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள், இப்படி தான் இருப்பார்கள். ஆண்டவருடைய இரத்தமே அல்லாமல், ஆண்டுடைய இரத்தம் பாவத்தை கழுவுமே அல்லாமல் வேறு எந்த விதத்திலும் நம்முடைய பாவம், நம்முடைய முயற்சி நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியைத்தான் கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் விழுந்த ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் என்று என்ன செய்ய வேணும் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், அதை அப்படியே அழித்து விட வேணும் என்று விரும்புகிறார். இனி அந்த பாவம் எனக்குள்ளே வரக்கூடாது என்று நாம் அதை அழித்து விடுகிறோம். இப்போ ஒரு இடத்திலே ஒரு பெயரை எழுதுகிறோம், எழுதி போட்டு அந்த பேரை பார்த்துட்டு ஒரு கிழமையில் போயிட்டு அந்த பேரை நான் அழித்தால் அந்த பேர் அதில் இருக்காது. அந்த பேர் அதில் இருக்காது, அழிச்சிட்டால் இருக்காது. அழியாமல் விட்டுட்டு போயிட்டு வந்து பார்த்தால் அந்த பேர் அதில் இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் செய்கிற தவறுகளை இனிமேல் செய்ய மாட்டோம் என்று ஆவியானுடைய உதவியோடு, ஆண்டவருடைய உதவியை நாடி பரிசுத்த ஆவியோடு இணைந்து இந்த பாவத்தை இனிமேல் நான் செய்யக்கூடாது என்று நாம் தீர்மானம் எடுத்து ஆண்டவரிடத்தில் அதை அழிக்க ஒப்பு கொடுத்தால் அந்த பாவத்தை அப்படியே அழித்து விடுவார். அது ஒருபோதும் நம்மை திரும்பி பார்க்க மாட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம், ஆனால் உலகத்தார் அல்ல. நாம் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம், ஆனால் உலகத்தார் அல்ல. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் தான் வாழுகிறோம். இந்த உலகத்திலே இந்த உலகம் என்பது ஒரு காந்தம் போல.
அந்த காந்தம் எப்பொழுதும் நம்மை இழுக்கும், அந்த பாவ பக்கமாக நம்மை இழுக்கும். அதிலே தான் நமக்கு ஜெயம் கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் உதவி இல்லாமல் நாம் பாவங்களை ஒவ்வொரு நிமிட காலமே மத்தியானம் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்யலாம்? அறிக்கை செய்யலாம், சொல்லலாம். அவனை திருப்பி அதை செய்து கொண்டிருந்தால் அது தேவனுக்கு, எகிப்து தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து முறுமுறுத்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து என்ன செய்வார்? நம்மை பார்த்து அவர் சினங்கொள்ளுவார், எரிச்சல் அடைவார். இவர்களுக்காக நான் சிலுவையிலே மாண்டு மரித்து இவ்வளவு கிரியம் கொடுத்து மீட்டு விட பாவங்களை அறிக்கை செய்யாமல் இருக்கிறார்களே, பாவத்தோடு என்னை தேடுகிறார்களே, பொல்லாங்கான அவனை அந்த மனிதனை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேணும், யோசிக்க வேணும். அதனால் பாவங்களை மறைக்கக்கூடாது, பாவங்களை அழிக்க இடம் கொடுக்க வேணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதனால் எனக்கு அருமையானதுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும், நானாயிருந்தாலும், நீங்களாயிருந்தாலும் நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. அதனால் அவருக்கு முன்பதாக நாம் உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்ற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.